ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? சப்பாத்தியும் பாசிப்பருப்பு டாலும் தான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு. கூடவே புதினா தேங்காய் சட்னியும். குக்கர் மேலே இந்த மாதிரி கேஸ்கட் வச்சா கீழே பொங்கி அடுப்பு ஃபுல்லாக சிந்தாது. இது ஒரு டிப்ஸு தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மாவு எல்லாமே திரட்டி வச்ச உருண்டை ரெடி ஆகிடுச்சு. தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும். ஆனால் நல்லா ஒழுங்கான ஷேப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு வந்த ஷேப்பில் நான் தேய்ச்சிருக்கேன். சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி. இது பாசிப்பருப்பில் வெங்காயம் தக்காளி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு 4 விசில் விட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. அடுத்து சட்னிக்கு தேங்காய் புதினா வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லு, ஒரு சின்ன சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு பருப்பு கடலைப்பருப்பு 4 வரமிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். சட்டி காஞ்ச உடனே ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்கணுன்னா வெள்ளைப்பூடு போட்டு மறுபடியும் 2 செகண்ட் வதக்கிட்டு புதினாவை போட்டுடலாம். 2 கைப்பிடி அளவு புதினா. அது வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு புதினா எல்லாமே நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை அதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் டின்னர் சாப்பிட்டு என்னோடய நைட் ரொட்டீன் இவங்க தான். ஓகே, பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.